கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது, கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமையை கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், வாக்கு மாறாதவர் என்று பார்த்தோம். இன்றைய நாள் என்ன பார்க்க போகிற காரியம், லூக்கா 24:5 உயிர்த்த இயேசுவை நாம் எங்கே தேடுகிறோம்? அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு தலை கவிழ்ந்து, பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கிறது. அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கல்லறையை பார்த்து தலை கவிழ்ந்து நிற்கிறோம். புரட்டி போட்டப்பட்ட கல், திறந்த கல்லறையை பார்த்து இன்னும் நாம் தலை கவிழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தலை நிமிர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்துக் கொண்டிருக்கிறோமா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரித்தோரை தான் கல்லறையில் அடக்கம் பண்ணுவார்கள். உயிரோடு எழுந்தவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்தவர்கள் கல்லறையின் இடத்துல இயேசுவை தேடி போகிறார்கள். சடலத்துக்கு நறுமண தைலத்தை பூசும்படி போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்த்தெழுந்தவராய் எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசு எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? கல்லறை இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? பூட்டப்பட்ட கல்லறையிலே தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது திறக்கப்பட்ட வெறும் வெற்று கல்லறையிலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது நமக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறவரை உணராமல் அவருக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? வெளிப்படுத்தல் 1:18 அழகா சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். என் மரணத்துக்கு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயும் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் தான். ஆனால் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் காண்பிக்க, பார்க்க, தரிசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால், அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு எழுந்த அந்த அனுபவத்தை பெற்றிருப்போமானால் நாம் கல்லறையின் இடத்தில் இயேசுவை தேடி செல்ல மாட்டோம். நான் இயேசுவை, நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாங்கள் மேலானவைகளை தேடுகிறவர்கள், பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேடுகிறவர்கள், பிதாவின் வலது பார்சத்துக்குரியவைகளை தேடுகிறவர்களாக இருக்கிறபடினாலே நாம எப்பொழுதும் இயேசுவை காண்பிக்கிறவர்களாக இருப்போம். பிலிப்பியர் 2:21 சொல்லுது, மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இன்றைக்கு நாம் யாருக்காக? தங்களுக்கு, நமக்குரியது, நம்முடைய சுயநலத்துக்காக இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு கல்லறையின் இடத்துல நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கல்லறையின் இடத்துல இயேசுவை பார்க்க ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது நமக்குள்ள வாசம் பண்ணி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம வழிகாட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியம், நாம உயிருள்ளவரை மரித்தோரிடத்தில் தேடாதபடி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பிப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.